ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி நம்ம 55, 56, 57, 58 இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக ஞான யோகத்தினுடைய 4 ஸ்டேஜஸ், 4 படிகள் பார்த்துட்டு வந்தோம். யத்தமான சம்ஞை, வத்திரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வசீகார சம்ஞை. அதில் முதல் படியான யத்தமான சம்ஞை மூலமாக நம்ம வேண்டாத விஷயங்களை ஃபஸ்ட்டு தவிர்க்கிறோம், அதை விளக்குறோம், நம்மக்கிட்டேருந்து நம்ம தள்ளி வைக்கிறோம். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? எப்போ நம்ம வேண்டாத விஷயங்களை விளக்குறோமோ அப்போது உயர்ந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை நோக்கி நம்மளோட சென்சஸை நம்ம திசை திருப்பணும். அதுதான் வத்திரேக சம்ஞை. மூணாவது படியான ஏகேந்திரிய சம்ஞைன்றது மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையுமே விளக்கணும். ஏன்னா என்ன தான் நம்ம சென்சஸ் விளக்கினாலும் இந்த சென்சஸோட லீடர் மனசு தானே. மனசு தான் அல்டிமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், வெறுப்புகளையும் நம்ம விளக்கணும். நாலாவது படி ஃபைனலாக என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வாசனைகள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன தான் நம்ம மனசில் இருந்து இது பண்ணிட்டாலும் பார்க்கும்போது ஒரு ஞாபகம் தோணும், அன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்ருக்கோம்ல, இதை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு. அது கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக போக வைக்கிறதுன்றது தான் நாலாவது படி வசீகார சம்ஞைன்றது. இந்த 4 படிகளும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்து 59வது ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி 4 படிகள் பார்த்துட்டு வரோம். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு இந்த ஸ்டேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கூட அந்த கொஞ்சோண்டு ஆசைகள், அந்த வாசனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுவடு அது தொலையலை. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பதில் என்னென்னா, ஆத்ம தர்சனம் வந்துடுச்சுன்னா, அந்த ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா, தட் இஸ் ஆத்ம தர்சனம்னா ஆத்மாவை உண்மையாக ட்ரூவாக ரியலைஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா எல்லா புலன்களும், நம்மளோட மனசும், புலன்கள்னால் சென்ஸ், நம்ம எல்லா சென்சஸும் மனசும் எல்லாமே அடங்கிடும் அப்படின்றது தான் பதில். இதைத்தான் நம்ம 59வது ஸ்லோகம் மூலமாக பார்க்க போகிறோம். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. நிராகாரஸ்ய, ஆகாரம்னா சாப்பாடு, நிராகாரஸ்யனா சாப்பாடு போடாமல், தேஹினக ஆத்மாவுக்கு, இந்த ஆத்மாவுக்குன்னு தனியாக எதான சாப்பாடு இருக்குமா? ஆத்மா எதானு சாப்பிட முடியுமா? ஆத்மா எதானு பார்க்க முடியுமான்னா முடியாது. இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் எல்லாமே இந்த உடம்பு மூலமாக. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் பகவான் அப்படின்னா, நம்ம உடம்பை பட்னி போட்டால், தட் இஸ் உடம்புனா உடம்பில் அந்த சென்சஸ், ஏன்னா இந்த சென்சஸ் மூலமாக தான் ஆத்மா எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே கெயின் பண்ணுது, அனுபவங்கள்லாம். அப்போ இந்த சென்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா, நிராகாரஸ்ய, கண் ஏதோ தேவையில்லாததை பார்க்கணும்னு நினைக்கும்போது அதை கட் பண்ணணும், தேவையில்லாததை சாப்பிடணும்னு நினைக்கும்போது அதை கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணிட்டு வந்தால் நிராகாரஸ்ய தேகினக விஷயாக, அப்போது நம்ம தேவையில்லாத தேடி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வினிவர்த்தந்தே, அதுவே தானாக விலகி போயிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ண ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போது யாருக்கும் ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறவங்களுக்கு எடுத்த உடனே அந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்னுங்கிறது கிடையாது. எழுத வருன்ற மாதிரி முதல்ல கட் பண்ணுறோம், அப்புறம் அதுவே தேடுறதை நிறுத்திடும். இந்த சென்சஸே அதெல்லாம் தேடி போகிறத நிறுத்திடும், அதுதான் விலகியும் போயிடும். அப்போ என்ன ஆகுது? ரசவர்ஜம் விஷயாக வினிவர்த்தந்தே, இந்த விஷயத்தை தேடி போகிற எல்லாமே விலகி போயிடும். ரசவர்ஜம், ரசத்தை தவிர. இந்த இடத்துல ரசம் அப்படின்னா அந்த வாசனை, அந்த சுவடுன்னு சொல்லுவாங்களே, அந்த ட்ரேசஸ் பாக்கி இருக்குது. என்னதான் வேண்டான்னு நம்ம கட் பண்ணிட்டு அது விலகி போயிட்டாலும் ஏதோ சின்னதாக அங்கே ஓரமாக மனசில் ஒட்டிகிட்ருக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? ஏன்னா இப்போது இதுக்கு ஃபஸ்ட் லைனில் அவங்க பார்த்திங்கன்னா, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம். இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது நம்ம அந்த சென்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம பட்னி போட்டுட்டோம், சாப்பாடு போடாமல். அதாவது அதுக்கு என்ன, பார்க்கக்கூடாத விஷயங்களை கட் பண்ணி, சாப்பிடக்கூடாத விஷயங்களை கட் பண்ணி, இந்த மாதிரி கேட்கக்கூடாத விஷயங்களை கட் பண்ணி, இந்த மாதிரி சாப்பாடு போடாமல் கட் பண்ணிட்டு வந்தோம்னா
விஷயாக வினிவர்த்தந்தே, இந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாக விலகி போயிடும். ரசவர்ஜம், அந்த வாசனை அந்த சுவடு ட்ரேசஸ் தவிர அப்படின்னு அதோட நிறுத்துறார். அப்போ அதுவும் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பரம் திருஷ்டுவா, பரம்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய பரமாத்மா, அந்த உயர்ந்த பரமாத்மாவை அந்த பரமாத்மான்ற தத்துவத்தை நம்ம உணரும் போது பரம் திருஷ்டுவா, திருஷ்டுவானா பார்க்கறது அப்படின்னா இந்த ட்ரூ ரியலைசேஷன் அகெயின், அந்த உணர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போது ரசோப்பி அஸ்ய, இந்த நம்ம இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய அந்த ரசோப்பின்னா அந்த துளி ஆசை கூட, அந்த துளி ட்ரேசஸ் வாசனை கூட நிவர்த்தே, அது கூட தொலைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு, நம்ம சென்சஸ்க்கு போடக்கூடிய சாப்பாடு, அதாவது தேவையில்லாததை பார்க்கறது, தேவையில்லாததை கேட்கறது, தேவையில்லாத சாப்பிட்றது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கட் பண்ண, விஷயாக வினிவர்த்தந்தே, அப்போ அந்த விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலகி போகும். ஆனால் என்ன, ரசவர்ஜம், அந்த வாசனை தவிர எல்லாம் விலகி போயிடும்னு. அது கூட போகிறதுக்கு என்ன பண்ணணும், உயர்ந்ததான பரமாத்மாவை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், அவர் தான் எல்லாத்துக்கும் அல்டிமேட்ன்றதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அப்போது ரசோ அப்பி, அப்போ அந்த வாசனை சுவடுகள் கூட, அந்த ட்ரேசஸ் கூட நிவர்த்ததே, தொலைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆர்டரில் தான் பகவான் சொல்லிட்டு வர ரேண்டமாகவே கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்மயோகம், அடுத்து ஞான யோகம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா, அது ஒவ்வொன்றத்தையும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் இப்போது இந்த லைஃப்பும் சரி, இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிறதும் சரி, எல்லாமே பகவான் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.